ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வினி செலக்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபோம் க்ளே வச்சு அழகாக ஒரு ஃப்ளவர் வாஷ் பண்ண போகிறோங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு சின்னதாக பால் மாதிரி எடுத்துகிட்டு அதை பாருங்கள், ஒரு பக்கம் தட்டையாக இன்னொரு பக்கம் தின்னாக இருக்கிற மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு அது நல்ல தட்டையாக இருக்கிற பக்கமாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். கீழே இருக்கிறது லீஃப் ஷேப்க்கு, கடைசியில் நமக்கு அவுட்புட் வந்து லீஃப் ஷேப்க்கு கிடைக்கணும். அதை எடுத்து நம்ம இப்படி லைட்டாக 2 விரலால் அழுத்தி விட்டு நம்ம ஒரு லீஃப் மாதிரி பண்ணி நம்ம காய வச்சிடுறோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா அது நல்லா ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்னதாக கம்பி எடுத்து அது ஃபுல்லாக ஃப்ளாரல் டைப் போட்டு நான் ஒட்டிட்டேன். அடுத்து பாருங்கள், ஒரு வயலட் கலரில் ஒரு ஃபோம் க்ளே எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக பால் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பெட்டல்ஸ் மாதிரி எல்லோ கலரில், அதை எடுத்து ஃபெவிகால் தடவிட்டு அதில் நான் ஒட்டிட்டு வர்றேன். ஒரு வேளை நம்ம அதை ஒட்டுறோம் அப்படின்னா அதை அழுத்தி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காயாமல் இருக்கும்போது அது ஒட்டிக்கிறோம். அந்த பாலில் இந்த பெட்டல்ஸ்லாம் அழகாக ஒட்டிக்கிறோம். ஃபெவிகாலுங்கும்போது கொஞ்சம் காயறதுக்கு டைமே எடுக்கும். பாருங்கள், நல்லா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். இது மாதிரியே நம்ம எல்லா பூவையும் ஒட்டிக்கிறோம். நம்ம ஒரு பூக்கு 5 பெட்டல்ஸுங்கிற கணக்கில் நான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள், கிட்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கிராஃப்டை ரொம்பவே அழகாக இருக்கும். வீட்டுக்கும் இது செஞ்சு வச்சோம்னா ஒரு அழகு கிடைக்கும். நல்லா ஒரு ஷோகேஸில் கூட வைக்கலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிராஃப்ட் இது. அதுவும் இல்லாமல் க்ளேயில் நம்ம பண்ணும்போது ஃப்ளெக்சிபிளாக நம்ம எப்படிலாம் மடிக்கிறோமோ அப்படி விதவிதமாக நமக்கு ஷேப் கிடைக்கும். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஃபோம் க்ளேயில் நான் போட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டு நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து இப்படி லீஃப் மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் லாங்காக வேணுங்கிறதுக்காக வேண்டி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் எதுக்கு ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா நம்ம க்ளேலேயே கூட க்ரீன் கலரில் ஒட்ட முடியும். ஆனால் ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் க்ளே வந்து ஒரு பேக்கெட் தான் வருது. ஒரு 12 கலரில் ஒன்று தான் க்ரீனாக வருது. அதனால் நமக்கு ஷார்ட்டேஜ் இருக்குது. அதனால் நான் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணலான்னு அப்படி எடுத்திருக்கேன். நான் இப்படி பாருங்கள், அதை வெட்டினதுக்கப்புறம் 2 பக்கமும் கட்டை விரல் ஆள்காட்டி விரல் வச்சு 2 கார்னர்லையும் பிடிச்சி வளைச்சி விட்டுறோம். நல்லா லீஃப் மாதிரி அழகாக கிடைக்கும். அடுத்து இந்த லீஃப் 2 எடுத்துக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுட்டு ஃப்ளாரல் டேப் வச்சு நான் ஒட்டிடுறேன் அந்த பூவுக்கு கீழே. இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்பவே அழகாக கிடைக்கும். இன்னுமே நம்ம லீவ்ஸ் ஒட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இதை ஒட்டிக்கலாம். இது அல்லாமல் வேறு கலர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னாலும் பண்ணலாம். நடுவில் பிளாக் கலர் வச்சுட்டு அதுக்கடுத்து எல்லோ கலரில் வைக்கிறனாலும் வைக்கலாம். அதே வயலட் வச்சுட்டு சுற்றி பிங்க் கலரில் வைக்கிறனாலும் அழகாக இருக்கும். எல்லோ சென்டரில் வச்சுட்டு சுற்றி வயலட் கலரில் பெட்டல்ஸ் வச்சாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். அழகாக இருக்குல்ல? கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வாட்டர் ப்ரூஃப் தான், ரொம்பவே அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.